மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். ஒரு கருத்தை ஒருத்தர் சொன்னா புரியும், அதையே கதையா சொன்னா நல்லா புரியும், கதை பாட்டா சொன்னா அதை விட ஜோரா மனசுல பதியும் இல்லைங்களா? இப்படித்தான் நம்மளுடைய பாட்டி காலத்துலேருந்து கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, மனசுல நல்ல விஷயங்கள் பதிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்டுட்டு நல்லா மனசுல பதிச்சுக்கிட்டோம்னா அது வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும். பாருங்க, சமீபத்தில் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற காட்சியை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நம்பவே முடியல. நாம் இது வரைக்கும் எத்தனையோ பத்திரிகைகளில், ஏன் சினிமாக்களில், விமர்சனங்களில் கூட வந்து நாம் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? அதாவது சிறுவர் சிறுமியர் பால் வன்கொடுமை பண்ணுறாங்க, அவங்கள வந்து பெரியவங்க மொலஸ்டேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த கொடுமையை வந்து நாம் காலங்காலமாக ரொம்ப வருஷமாக நாம் இதை வந்து படிச்சுட்டு வரோம், அதை பற்றி பேசிட்டு வரோம், அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் எப்போவுமே நம்ம படிக்கிறத விட நாம் கேட்குறத விட பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்க்குற விஷயத்துடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி சமீபத்தில் மொபைலில் வந்த ஒரு வீடியோ பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. மொத்தமே அந்த வீடியோ வந்து ஒரு 20 செகண்டு தான் ஓடி இருக்கும். ஆனால் அந்த 20 செகண்டுக்குள்ளே ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு சின்ன குழந்தை ரைடுக்கு வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்பா அம்மா. ரைடுக்கு போகிற இடத்துல இந்த டாய் ரைடு, குழந்தைங்கள்லாம் வந்து பெரிய பெரிய மாலில், பெரிய பெரிய நகரத்தில் பார்த்திங்கன்னா பொம்மை காரில் வந்து அந்த குழந்தைங்கள தனியாக உட்கார வச்சு அந்த கார் கூடவே அந்த மாலோட அட்டெண்டன்ட் ஒருத்தங்க வந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு சுற்று, சின்ன அழகான சுற்று அந்த குழந்தை வந்து சுற்றிட்டு வரும் அந்த டாய் காரில். அந்த அட்டெண்டன்ட் ஒருத்தங்க கூட போகிறாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து போகுது. ஒரு டேர்னிங் திரும்பினதும், அதாவது பெற்றவங்களுடைய கண் பார்வையிலேருந்து குழந்தை மறைஞ்சதும் அந்த அட்டெண்டன்ட் வந்து அந்த குழந்தைய வந்து தகாத முறையில் அணுகிறார். இதுதான் வீடியோ காட்சி. 20 செகண்டு தான். ஆனால் இந்த 20 செகண்ட் வந்து யார் வீடியோ எடுத்தாங்களோ அவங்க முதல்ல அந்த தகவலை வந்து தடுத்தாங்களா, அந்த செய்கையை தடுத்தாங்களா, இல்லை இதை வந்து எல்லாருக்கும் பரப்புறதுனால ஒரு விழிப்புணர்வு அவங்க உண்டாக்குறாங்களா, என்ன நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதை பார்த்த உடனே கூட அந்த நபர், அந்த அடல்ட், அந்த ஆளை வந்து நல்லா உதைக்கணும், இருக்கிற கொடுமையான தண்டனைகள் எல்லாம் அந்த ஆளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் எல்லார் மனசுலையும் வருது. அது மட்டும் உண்மை. நாம் எவ்வளவோ பொல்யூஷன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீரில் பொல்யூஷன், சாப்பிட்ற சாப்பாட்டில் பொல்யூஷன், சொசைட்டியில் பொல்யூஷன் மட்டும் என்னங்க பண்ணுறது? நம்ம உடம்புக்கு இருக்கிற அந்த பல பாகங்களுடைய ஹெல்த், ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அதை பற்றி கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மன ஆரோக்கியத்தை பற்றி யார் பேசுறது? அதாவது ஒரு 3 வயசு 2 வயசு குழந்தைகிட்ட கூட வந்து ஒரு கொடுமையை, காமத்தை வந்து காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த கேரக்டரில், எந்த விதத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்குவீங்க? சமுதாயத்தில் அவங்கள எந்த ஒரு நிலையில் கொண்டு போய் நம்ம வச்சுருக்கோம்? நான் இல்லைப்பா, எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு இதை பார்த்துட்ருக்குறவங்க யாரும் வந்து நழுவாதீங்க, எதுவும் காரணம் சொல்லாதீங்க. அந்த வீடியோ காட்சியில் இருக்கிற குழந்தை நம்ம குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஏதோ எங்கேயோ தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெற்றவங்க தயவு செஞ்சு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மாலுக்கு போனீங்கன்னா, இல்லை கடற்கரைக்கு போனீங்கன்னா, எங்கே போனாலும் சரி, உங்கள் குழந்தைங்கள கண் பார்வையிலேருந்து 1 செகண்டு கூட விடாதீங்க. குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. குட் டச், நல்ல தொடுதல்னா என்னது, பேட் டச், கெட்ட தொடுதல்னா என்னது அப்படின்னு சொல்லி கொடுங்க. வேறு வழியே இல்லை. நாம் இப்போ அந்த மாதிரியான ஒரு உலகத்தில், அந்த மாதிரியான ஒரு கல்ச்சுரல் டிஸ்இன்டகிரேஷன் ஆன ஒரு சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். என்ன சொல்கிறது? இதை வந்து பெற்றவங்க தான் கண்ணும் கருத்துமாக இருந்து பார்த்துக்க முடியும்.
யாரையும் நம்ப முடியாது, யாரையும் வந்து நாம் குறையும் சொல்ல முடியாது, யாரையும் நாம் இதில் வந்து இவங்களால தான் அவங்களால தான் சொல்லவே முடியாது. அப்பாவும் அம்மாவும் கண்டிப்பாக ஒரு பொறுப்பு உணர்ச்சியோட அவங்க குழந்தைங்கள பாதுகாத்தே ஆகணும். இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த வேலைக்கு செல்கிற தாய்மார்கள் குழந்தைங்கள வந்து டே கேர் சென்டர் இல்லை ஒரு ஆயாவை வீட்டுக்கு வர வச்சு இந்த குழந்தைய ஃபுல்லாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆயாவை வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் கிளம்பி ஆஃபீஸ் போயிடுறாங்க. திரும்பி வரும்போது அந்த குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. இவங்க போகும்போது சிரித்து விளையாடிட்டு பாய் சொல்கிற குழந்தை திரும்பி வந்து இவங்க பார்த்தா தூங்கிட்டு இருக்கு. அந்த ஆயா வந்து குழந்தை தூங்கிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. இது ரொம்ப நாளைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயா மேலே பெற்றவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. ஏன்னா அந்த குழந்தையால் வாயை திறந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நாள் இந்த தந்தை வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வீட்டில் சிசிடிவி கேமராவை வைக்கிறாங்க. ஆமாம், கேமரா மறைஞ்சிருந்து ஃபோட்டோ எடுக்கிற கேமராவை, சிசிடிவி செக்யூரிட்டி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்க திரும்பி வரும்போது பார்த்தா அந்த நர்ஸ், அதாவது அந்த செவிலித்தாய், அந்த குழந்தைய கேர் எடுக்க வந்த அந்த பொம்பளை என்ன பண்ணுறாங்கன்னா உணவில் ஏதையோ கலந்து கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அதனால அந்த குழந்தை தூங்கிடுது. பெற்றவங்க கிளம்பி போன உடனே குழந்தை பசிக்கு அழுது அந்த குழந்தைக்கு உணவில் எதையோ கலந்து கொடுக்குறாங்க. அந்த குழந்தை தூங்கிடுது. பெற்றவங்க வர வரைக்கும் தூங்கிட்டே இருக்கு. அந்த என்ன மருந்து கிடக்குறாங்க தெரியாது. நாளடைவில் அந்த பிஞ்சு குழந்தையோடைய உடல் நிலை, மூளை இதெல்லாம் என்ன ஆகும், பாதிக்கும். அதனால் பொருள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் 2 பேரும் போய் சேர்ந்து சம்பாரித்து வந்தால் தான் குடும்பத்தை வந்து ஒரு கம்ஃபர்டபுள் லக்ஸரியஸ் லிவிங்கில் நாம் இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மைன்னா கூட தயவு செஞ்சு குழந்தைங்க பெருசாகிற வரைக்கும் அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே வாயை திறந்து சொல்கிற வயசு வர வரைக்கும் ஆகுது தாய்மார்கள் வீட்டில் இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கோங்க. ஏன் தாய்மார்கள் தான் பார்த்துக்கணும், தகப்பன்மார்கள் பார்த்துக்க கூடாதா அப்படின்னு சொன்னால், தாய்மைக்கே உரிய பண்பும் தாய்மைக்கே உரிய பெருமையும் பெண்மையும் குழந்தைங்கள தான் பெற்ற குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி பல வீடியோக்கள் இருக்குது, பல நிகழ்ச்சிகள் நடக்குது. எவ்வளவோ விஷயங்கள் குழந்தைங்களுக்கு எதிராக, இன்னும் சொல்லப்போனால் வாய் பேச முடியாத சின்னஞ்சிறு பாலர்கள், அந்த குழந்தைங்களுக்கு எதிராக நிறைய நடந்துட்டு இருக்குங்க. நாம் யாரை சொல்லியும் இப்போ பிரயோஜனம் கிடையாது. நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். நாம் வந்து என்ன செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக பக்குவமாக செய்யணும். முக்கியமாக யாரையும் நம்பிடாதீங்க, சொந்தக்காரங்களையும் யாரையும் நம்பிடாதீங்க. ரொம்ப நாள் பழகினவங்க பழகாதவங்க எதுவுமே வேண்டாம். அம்மாவோட பார்வையில் தான் குழந்தை இருக்கணும், அப்பாவோட பார்வையில் தான் குழந்தை இருக்கணுங்க. தயவு செஞ்சு இதை பார்த்துட்ருக்கவங்க எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு காசு பணம் சொத்து சேர்க்குறீங்களோ இல்லையோ, அவங்களுடைய பாதுகாப்பு ஆரோக்கியமான வளர்ச்சி பெற்றவங்க கையில் மட்டும்தாங்கிறத நல்லா உணர்ந்துக்கோங்க. மருந்துகள் எவை அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு வந்து பழமொழியில் சொல்லியிருக்கு, வேர் மூலிகை, மரம் மூலிகை, காய்கனியும் மூலிகை. அப்போ இயற்கை வைத்தியம்தான் நல்லது அப்படிங்கிறத அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்குறாங்க. அதில் இருக்கிற வேரில் இருக்கிற அந்த வேரை எடுத்து காய வச்சு பொடி பண்ணுவாங்க, மரப்பட்டையை எடுத்து பொடி பண்ணுவாங்க, காய்கனிகளை காய வச்சு அதையும் பொடி பண்ணி சூரணம்னு தருவாங்க. ஆக வேரும் மூலிகை, மரமும் மூலிகை, காய்கனியும் மூலிகை. இதனால தான் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா மரத்தெல்லாம் கும்பிடுவாங்க. வெளிநாட்டுக்காரங்க வேடிக்கையாக கேட்குறாங்க, என்னங்க மரத்தெல்லாம் கும்பிடுறீங்கன்னா, எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரதே இந்த மரங்கள் தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்ல தெரியல. அதுதான் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குற போது நாம் என்ன தெரிஞ்சுக்கணும், மருந்து எதில் இருக்குது, இயற்கையில் இருக்குன்னுட்டு. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் இயற்கையாகவே ஆரோக்கியம் அமைந்து என்றென்றும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. வணக்கம்.